பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவிற்கு இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். திமுகவுக்கு அது கைவந்த கலை. அது தெரியல உங்களுக்கு, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தான்றத வெளிப்படையாகவே தெரியும். அந்த கட்சிகள் பேரை நான் சொல்ல விரும்பலை, புரியுதுங்களா? அந்த கட்சிகள் பேரை நான் சொல்ல விரும்பலை. அவங்க கூட்டணி உள்ள கட்சிகளுக்கு எவ்வளோ பணம் வந்து கொடுத்தாருன்றது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அப்படி வந்து ஒரு பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரேஸில் எடுத்தால் ஓடுற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவாங்க. அதுமாதிரி இன்றைக்கி ஜெயிக்கிற குதிரை அதிமுக. அதில் அதிமுக ஜெயிக்கிற குதிரைன்னும் போது கண்டிப்பாக எங்களை நோக்கி தான் எல்லோரும் வரக்கூடிய அந்த நிலைமை இருக்கும். 30 ஆண்டுகள் திமுகவில் பணியாற்றிய போது 27 முறை சிறை சென்றதாக தெரிவித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அந்த இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாக உருக்கமாக தெரிவித்துள்ளார். முன்னேற்ற கழகத்திலே 30 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். 27 முறை திராவிட முன்னேற்ற கழகத்திலே சிறைக்கு சென்றிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு உயிருக்கு உயிரான மெய்காப்பாளனாக இருந்திருக்கிறேன். அண்ணாவின் முன்னிலையில் தான் அங்கீகாரம் பெற்றேன் 64. அந்த 30 ஆண்டுகள் அதற்கு பிறகு நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு ஒரு 30 ஆண்டுகள் கடந்து விட்டன. வாழ்க்கையிலே விசித்திரமான அனுபவங்கள் நேரிட்டு விடுகின்றன. அதுபோல நான் உயிரினும் மேலாக கருதி என் உயிரையே தருவதற்கு சித்தமாக இருந்த எனக்கு அப்படி ஒரு சோதனை வந்து இந்த இயக்கத்துக்காக ஆவியை தர தயாராக இருக்கிறேன் என்று மேடைக்கு மேடை விளங்கினேனோ அந்த இயக்கத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு என் மீது பாசம் கொண்ட தோழர்கள் லட்சக்கணக்கிலே வந்தார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.